மழை வர மாதிரி இருக்கு, வெளியில எங்கேயும் போகாதீங்க. திரும்பவும் காய்ச்சல் வந்துட போகுது. அண்ணே காத்தமுத்துண்ணே. என்ன தம்பி உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. இத வந்துடுறேன். இந்தாங்க. காத்தமுத்து மாமா. என்ன காமாட்சி? எங்களுக்கு ஏதாவது கடிதாசி வந்திருக்கா கேளுங்க. அண்ணே இந்த லெட்டர் கொஞ்சம் அங்க கொடுத்துருங்க. இதை ஏன் தம்பி எங்கிட்ட கொடுக்குற? காமாட்சி தான் பக்கத்திலேயே நிக்குதே. இல்லண்ணே எனக்கு அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு, கொடுத்துருங்க. சரி கொடு. மாமா, தபால் கொடுக்கறது தபால்காரங்க வேலை, உங்களது இல்ல. ஆமா இது என்னோட வேலை இல்லையே. பிடிப்பா அண்ணே, நீயே கொடு. எனக்காக எந்த உதவி கூடவா செய்ய மாட்டீங்க? கொடுத்துருங்க அண்ணே. என்னம்மா அது? நீ யாரு பிடிமா? மாமா இது நல்லா இல்ல, நான் வாங்கிக்க மாட்டேன், அவரே கொடுக்க சொல்லுங்க. இந்தா தம்பி, நீ குடுப்பியோ வீட்டுக்கு கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது. தலைக்கு மேல எனக்கு 1000 வேலை கிடக்குது. காமாட்சி, உங்க மாமா லெட்டர் எழுதிருக்காரு. இந்தா நீங்களே வந்து அதை படிச்சு காட்டுங்க. எங்க நான் லெட்டர் படிச்சுட்டு நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே? சொல்றேன், எழுதிக்கங்க. என் பிரியமானவருக்கு உங்கள் அன்புக்குரியவள் எழுதுவது. நாங்கள் சுகம், உங்கள் சுகமறிய ஆவல். நான் இப்போ தினம் தினம் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அன்பான பார்வையை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என்னால ராத்திரியில தூங்க முடியாது. காரணம், நான் தூங்காம காண்ற கனவுல நீங்க தான் வரீங்க. பகல்லையும் சுய உணர்வோட இருக்க முடியல. காரணம், என் மனக்கண் முன்னால உங்க முகம்தான் தெரியுது. என்னோட கண்ணிலையும் கனவுலையும் உள்ளத்துக்குள்ளேயும் உணர்ச்சிகள்லையும் நிறைஞ்சிருக்கிற உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன மறந்துடாதீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷன். நான் தான் உங்களுக்காக எப்போதும் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிற மனைவி. இப்படிக்கு உங்களையே எண்ணி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களோட காமாட்சி. ஒரே ஒரு நிமிஷம், இந்த லெட்டர் எங்க மாமனுக்கு எழுதி போட வேணாம், இது உங்களுக்கு தான். என்னையா வராள் போறாள் கூட தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்ல. என்னது ஒண்ணு இல்லையா? முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் கேட்காது, நானே குழம்பி போயிருக்கேன். ஏன், என்ன விஷயம்? அது அது வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதா? யார்கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. அப்ப என்ன நீ நம்பல? அதுல சிட்டு வந்து தலையில இருக்கிற பாரத்தை அப்பப்ப இறக்கிடலாம், மனசுல இருக்கிற பாரத்தை எப்படியா இறக்குவ? யாருக்கிட்டையாவது மனசு திறந்து சொன்னாதானே முடியும். என்ன உன் கூட பிறந்தவளா நினைச்சுக்க, தைரியமா சொல்லு. அது அது வந்து அட ஏன் ஜவ்வு மாதிரி இருக்கிற? நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு பாப்பா. என் முகத்தை பாரு. சொல்லட்டுமா? இந்த வயசுல எல்லாருக்கும் வரும் குழப்பம் தாயா இது. எனக்கும் இதே வயசு தானே. அப்போ உனக்கும் அதே குழப்பம் தானா? இதோ பாரு, கதையை மாத்த பாக்காத. அவ என் மேல உசிரி வச்சிருக்கா. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வேண்டியது தானே. அதுல சிட்டு, அவளை நான் ஏத்துக்கிட்டா என் மேல பாசம் வச்சிருக்கிற ஒருத்தருக்கு நான் துரோகம் செஞ்சவன் ஆயிடுவேன். நல்ல ஆளியா நீ. இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இத பத்தி அந்த பொண்ணு கிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவளோ நீங்க இல்லன்னா நான் இல்லன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ என் மேல உசிரியே வச்சிருக்கா. நானும் தான். இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தான் நினைச்சு கூட பார்க்க முடியல.
ஒரு பொண்ணு ஒரு ஆணை லேசில மனசுல ஏத்துக்காதியா. அப்படியே ஏத்துக்கிட்டாலும் அவ கட்டையில ஏற வரைக்கும் அவனை மறக்கவும் மாட்டா. அந்த பொண்ணுக்கு இருக்கிற துணிச்சல் ஆம்பளை உனக்கு இருக்க வேணா? யோ, தைரியமா இருயா. அந்த பொண்ணை ஏத்துக்கையா, கைவிட்டுறாத. அது ரொம்ப பாவம். இந்த லெட்டரை என் மாமனுக்கு எழுதி போட வேணாம். இது உங்களுக்கு தான். தம்பி, எழுந்திருப்பா. பாத்துப்பா, உள்ளமா. இப்ப உடம்பு எப்படி பாருக்கு? பரவாயில்லைங்க. கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கஞ்சி சாப்பிடு. வேண்டாங்க, இப்பதான் ரொட்டி சாப்பிட்டேன். கஞ்சி சாப்பிட்டாதான் உடம்புக்கு தெம்பு வரும். சாப்பிடு. ஏன்பா கண்ணு கலங்குது? உடம்பு ரொம்ப வலிக்குதா? இல்லம்மா, பிறந்ததுல இருந்து தாய் தகப்பனை பார்க்காதவம்மா நான். உங்க கைனால இந்த கஞ்சை சாப்பிடுறது நினைச்சா என்ன பெத்த தாயே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. உங்க அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது நான் எப்பவுமே நோயாளியா இருக்கணும் போல தோணுது. அப்படிலாம் சொல்லாதப்பா. ஏழைக்கு ஏழைதான் ஆதரவு. விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தப்போ நான் சொந்த பந்தங்களை பத்தி கவலையே படல. ஆனா நோயின்னு படுத்த போதுதான் எனக்கும் சொந்த பந்தங்களா இருக்கணும்னு தோணுது. இப்படி மனசுடைஞ்சு பேசாத தம்பி. உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம். யோ, எங்கயா காமாட்சி? காமாட்சியா? எனக்கு தெரியாது. தெரியாதா? ஓ, கதை அப்படி போகுதா? ஆமா, எந்த ஊருக்கு போறதா உத்தேசம்? ஏன் பொம்பளை மாதிரி தலை குனிஞ்சிட்டு நிக்கிற? போய் போய் உன்ன மாதிரி கோழை மேல ஆசைப்பட்டா பாரு, அவளை சொல்லணும். சிட்டு, என் நிலைமை தெரியாம பேசாத. என்னையா பொல்லாத நிலைமை? கலகம் பிறந்தாதான் நியாயம் கிடைக்கும். மனுஷனுக்கு ஒரு தடவை தான் உயிர் போகும். அது காமாட்சிக்காக போனா என்ன? வாழ்ந்த ஆசைப்பட்டவங்களோட வாழணும், இல்ல சாகணும். என்னால வேலை அவமானப்படுறத நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு. கண்ணு கெட்டப்பறம் என்னையா சூரிய நமஸ்காரம்? எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. உன்னை பத்தி தெரிஞ்சுதாயா நானும் காமாட்சியும் ஒரு திட்டம் போட்டோம். இப்ப சரியான சமயத்துல உன்னை பாக்கலனா கதையே மாறி போயிருக்கும். என்ன சொல்ற? விடியறதுக்குள்ள காமாட்சி உன் வீட்டுக்கு வந்து உன்னை அழைச்சிக்கிட்டு இங்க வரதா சொல்லியிருந்தா. நானும் இங்க வரதா சொல்லியிருந்தேன். பாவம், இந்நேரம் வீட்டை விட்டு கிளம்பி உன்னை தேடி காணோன்னு ஏமாந்து என்ன முடிவுக்கு வந்தாலும். இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்ல. சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருப்ப? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? விஷயத்தை கேட்ட உடனே வேண்டாம், ஐயோ துரோகம்னு சொல்லி புலம்பி இருப்ப. திடீர்னு வந்து நின்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாம கிளம்பிடுவ அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஆனா நீ என்னடா முந்திக்கிட்டு ஊரை விட்டே ஓட பாக்குறியே. இப்ப நான் என்ன பண்றது? அவ என்னை தேடி பார்க்க முடியாம ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டா? இத மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே நினைச்சிருக்கணும். அது பாரு யார் வராங்கன்னு. காட்டு மூலையிலே ஒரு சோடி ஒண்ணு சேர்ந்துருச்சு. நல்லா சோளமும் விளைஞ்சிருச்சு. ரெண்டும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருச்சு. மேளம் இல்லாம பாட்டு கேக்குது. தாளத்தோட ஆட்டம் நடக்குது. மேளம் இல்லாம பாட்டு கேக்குது. தாளத்தோட ஆட்டம் நடக்குது. ஆளு யாருன்னு பார்க்க போனேன். சிப்பா எண்ண நல்ல ஜோடி, ரெண்டு ஜோடி இப்ப ஒண்ணு சேர்ந்து போச்சுன்னு. ஆமாண்ணே அண்ணே அண்ணே. சிப்பா எண்ண நல்ல ஜோடி, ரெண்டு ஜோடி இப்ப ஒண்ணு சேர்ந்து போச்சுன்னு.